ஏமாத்ததெல்லாம் போதும். இனிமே எங்களுக்கு செய்யறவங்களுக்கு தான் நாங்க பண்ணுவோம். இருக்கிறவன் குடுக்கலனாலும் பரவாயில்ல, இல்லாதவங்க கிட்ட புடுங்காதீங்க. இது வரலையும் திரும்பி பார்க்கல. அப்படி உள்ளவங்களை நம்பி எப்படி ஓட்டு போடணும்? டேஸ்ல ஓட்டு வாங்கி ஜெயிச்சவனுங்க ஏமாத்திருட. நீங்க சொல்றதெல்லாம் செய்யறோன்னு தான் கேக்குறாங்க. அப்புறம் நீ திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஓட்டு கேட்க தான் வர்றாங்களே ஒண்ணு மறுபடியும் வர மாட்டேங்கிறாங்க. புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்ல. எம்எல்ஏ எலெக்ஷன்ல சுயேட்சை வேட்பாளரா நிக்கிறேன். ஓகே, தனிச்சு உங்களெல்லாம் நம்பிதான் நிக்கிறேன். சப்போர்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா எங்களுடைய உதவியே இந்த மாதிரி உங்களுக்கு உள்ளவங்க தான் செய்யணும். இந்த கட்சி சார்பில் யாருக்கும் உதவி வரல. அதாவது சுயாட்சியில யார் நிட்டாங்களோ அவங்க இருந்தாங்கன்னாக்கா அவங்க மக்களுடைய அனுபவம் என்னன்னு தெரியும், மக்களுடைய குறைகள் என்னன்னு தெரியும். இதெல்லாம் காசுக்கு ஆசைப்பட்ட கும்பல். காசுக்காக நிப்பாங்க, காசு வாங்கிக்கிட்டு அப்புறம் திரும்பி பார்க்க மாட்டாங்க. இது வரலையும் திரும்பி பார்க்கல. அப்படி உள்ளவங்களை நம்பி எப்படி ஓட்டு போடுறது? சுயாட்சியில் நிக்கிறவங்க ஒருத்தர் நின்னாங்க அப்படின்னாக்கா அதனால நமக்கு ஆதாயம் இருக்குங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. மக்களுக்கு செய்தாதான் நம்மள நம்பும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு உருவாகும். நம்மள செய்யணும். மக்களுடைய குறைபாடுகளை தெரிஞ்சுக்கிட்டவங்க நீங்க. பணத்திலே இருந்து பணத்திலே வளர்ந்தவங்க வேற. அவங்களுக்கு இந்த ஏழையோட பண்பாடு என்னன்னு தெரியாது. நீங்க வாழ்க்கையில அடிபட்டு கஷ்டப்பட்டு தான் முன்னேறி இருக்கீங்க. நீங்க இல்லைங்க, எங்களால என்ன முடிவோ அதான். எங்களுக்கு தண்ணி பிரச்சனை, கோயில் கட்டாம இருக்குது, ஓட்டு போட்டுட்டு போனதோட சரி. அப்புறமா நன்றி சொல்லுவாங்க, அவ்வளவுதான். அப்படிலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் தான் கேக்குறீங்க. சரிக்கா, மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிறதுக்கான எந்த ஜாதியும் தேவையில்ல, மக்களோட மக்களா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை நம்பிதான் நிக்கிறேன். உங்களுடைய ஆதரவு கிடைக்குமாக்கா? கிடைக்கும், கண்டிப்பா. உங்களை நம்பிதான் நிக்கிறேன். தனிச்சு சுயேட்சையா நிக்கிற மக்கள்ல ஒரு ஆளா சப்போர்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா ஓட்டு போடுவீங்கல்ல? உங்கள்ட்ட ஓட்டு கேட்டு அப்படியே வாங்கிட்டு போயிட்டு ஏமாத்தலான்னு ஒரு ஐடியா. நிறைய பேர் செய்யறாங்க. அதனாலதான் சரி ஓட்டு போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதுதான் உண்மை. ஓட்டு போட்டு என்கிட்ட ஏமாறணும் எல்லாரும். சரியா? உங்க ஊரை பொறுத்த வரைக்கும் என்னக்கா அடிப்படை தேவை வசதியில உங்களுக்கு என்னக்கா கம்மியா இருக்கு? மெயின் தண்ணி பிரச்சனை இருக்கு. ரோடு சரி கிடையாது. இந்த ஏரி பாருங்க, படித்தோட சரி வசதி இல்லை. ஸ்கூல் டைமுக்கு ஒரு பஸ் இருந்தா கூட பிள்ளைங்க போகும். இங்க இருந்து நடந்துதான் போகும். இதுல பஸ் வரும்னு தான் சொன்னாங்க, ஆனா பஸ் வரல. ஓட்டு கேக்குறப்பதான் வருவாங்க, மத்த நாள்ல வர மாட்டாங்க. ஓட்டு கேட்கும்போது என்ன சொல்லி ஓட்டு கேக்குறாங்க? நீங்க சொல்றதெல்லாம் செய்யறோன்னு தான் கேக்குறாங்க. அப்புறம் நீ திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. அடுத்த எலெக்ஷன் வர்றப்பதான் வருவாங்க. பஸ் வசதி கிடையாது, ரோடு கிடையாது. அது ரெண்டும் சரி பண்ணி ஒரு சாயந்தர நேரத்துல கால நேரத்துல கொண்டாந்து ஒரு 300 ரூபா 400 ரூபா கொடுத்து விட்டானா அதை வாங்கிட்டு ஓட்டு போட்டுருவீங்களா? அப்போ ஏமாந்து போகணும். ஆனா இந்த கட்டமெல்லாம் கட்சியை பத்தம் போடுறதுல எதை பத்தம் போடுறதுல எது நம்மளுக்கு பிடிச்சிருக்கா அது ஓட்ட போட வேண்டியதான். என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, நாங்க போடுறோம். கூட்டத்துக்கு கூட போயிட்டு ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டானு குடிக்க தண்ணி கொட்டை வந்து சேர்ந்தோம். அது மாதிரி நாங்க ஏமாத்ததெல்லாம் போதும். இனிமே எங்களுக்கு செய்யறவங்களுக்கு தான் நாங்க பண்ணுவோம். நாங்க ஓட்டு போடுறோங்க. எங்களுக்கு வசதி ஓட்டு வசதி செஞ்சு கொடுக்கணும். அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ஓகே, நாங்க போடுறோம் ஓட்டு. என்ன நமக்கு சின்ன கொடுப்பாங்க. சரி, போட்டோம். நமக்குன்னு தனி சின்ன கொடுப்பாங்க. நம்ம போடணும். உங்க கிராமத்துல என்ன அடிப்படை வசதி? என்ன ரோடு தானே பிரச்சனை. சரி, நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்க எம்எல்ஏ அமைச்சர் ஜெயிச்சு கேட்டாச்சுனே அது செய்யலண்ணே. ஒரு 5 வருஷம் ஏமாத்திட்டு போலான்னு பார்த்தா தெரியும் சார். ஏமாத்துறவங்க யாரு ஏமாத்தாதவங்க யாருன்னு தெரியும் சார். நெசமாவா? ஆமா சார். எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு சுயேட்சையா நிக்கிறேன். உங்களை நம்பி சரி, மக்களுக்காக தான் நிக்கிறேன். ஓட்டு போடுவீங்களா? ஓட்டு போடுறேன் சார். கண்டிப்பா கண்டிப்பா போடுறேன் சார். உங்க ஊர்ல என்ன அடிப்படை வசதி கம்மியா இருக்கு? இந்த ரோடு சரியில்லை, கரண்ட் போய் வருதுங்க. தண்ணி வசதி ஒரு நேரம் தான் வருது, 2 நேரமும் வர மாட்டாங்குது. தண்ணி வசதி கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஓட்டு கேட்க தான் வர்றாங்களே ஒண்ணு மறுபடியும் வர மாட்டாங்கிறாங்க. சரி, இப்ப அதெல்லாம் வர மாதிரி ஒரு ஆள் கிடைச்சா நீங்க ஓட்டு போடுவீங்களா? இந்த மாதிரி ஆள் கிடைச்சா போடுவோம். அதுக்குதான் நான் வரேன், மக்களுக்காக தான் வரேன். சரி, நீங்க நில்லுங்க சார், நாங்க போறோம். கண்டிப்பா ஒரு மாற்றம் வரணுமா? சரி சார், அதுக்காக தான். இருந்தாங்களே இருக்க வேணாம், புதுசா இருக்கிறவங்க பாப்போம். சரிங்கம்மா, ஓகேம்மா, ரொம்ப நன்றி. போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரேம்மா, வரேன்க்கா.